இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அதை செய்வார், இது செய்வார் என்று சொல்றாங்க. நானும் அதை தான் சொல்றேன். ஆனா அதை காட்டிலும் தேவன் எப்படி தரார் அந்த வாக்கு தத்துவம், அதை அடைவதற்குரிய வழி என்ன என்பதை நம்ம ரொம்ப சபையில போதிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்காக முடிக்கப்பட்டது உண்மை, நமக்காக செய்யப்பட்டது உண்மை. அந்த வழியை நம்ம என்ன பண்ணணும்னா, வழி சத்தியம் ஜீவன் மறக்க கூடாது. நமக்காக காத்திருக்குது அங்க ஒரு ஆசீர்வாதம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா எதுல போறோம், எதுல போறோம்? கார்ல போறோமா, இல்ல ட்ரெயின்ல போறோமா, இல்ல பஸ்ல போறோமா, எந்த ரூட்ல போறோம்? இதெல்லாம் நம்ம அறிஞ்சாதான் அந்த டெஸ்டினேஷன் போய் சேர முடியும். அல்ல சொல்லுங்க, அந்த டெஸ்டினேஷன்ல தான் இருக்கு பிளெஸிங், ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. ஜீவன் ஆசீர்வாதம், ஜீவன் ஆசீர்வாதம், வழி, அந்த ரூட்டு, சத்தியம் போதிக்கிறது. அதனால நம்ம ரொம்ப அந்த அந்த வேவை தெரிஞ்சுக்க